ஆமா, இங்க பாருங்களேன். 1 சாமுவேல் 1:24 அழகா சொல்லியிருக்கிறாங்க. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது அன்னாள். அன்னாள் எத்தனையோ வருஷம் கழிச்சு குழந்தை இல்லாம இருந்தும் கூட தேவன் அழகான ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அந்த ஆண் குழந்தைய கூட்டி அந்த தேவனுக்கு பொருத்தனை பண்ணிட்டாங்க. நீங்க தந்தா நான் உங்கள்கிட்ட தந்துருவேன்னு. அதே மாதிரி அந்த குழந்தைய பால் மறக்க பண்ணினதும் உடனே கொண்டு போய் அந்த ஆலயத்துல கொண்டு போய் பலி செலுத்திட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அழகா செய்து முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த நாட்கள்ல யார் இந்த மாதிரி பர்ஃபெக்டா இருக்காங்க? ஏன்னா இவ்வளவு டிலேவா கிடைச்சதும் கூட அந்த பண்ண பொருத்தனையை அவங்க மறக்காம பண்ணாங்க. அந்த நாட்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, பொருத்தனை பண்றாங்க. ஒருவேளை ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்றாங்க. பொருத்தனை பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, ஆண்டவருக்கு நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிக்கிறாங்க. உடம்பும் கியூர் ஆயிடுது, எல்லாமே ஆயிடுது. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த பொருத்தனையே மறந்துடுறாங்க. ஏன்னு கேட்டாக்கா, அது எங்க சித்தி மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியா இருக்காது, அவங்க மட்டும் இல்லைன்னா நான் பிழைச்சிருக்க முடியாதுன்னு மனுஷங்க மேல அவங்க பிரியமா இருக்காங்க. இப்போ ஆண்டவரை மறந்துடுறாங்க. அப்போ வியாதி வரும்போது ஆண்டவர் தெரியுது. வியாதி சுகமானதுக்கு அப்புறம் உறவினர்கள் தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. சுகமாக்குன ஆண்டவரை மறந்துடுறாங்க. இன்னைக்கு அநேகர் பொருத்தனைகளையும் அப்படித்தான் மறந்துடுறாங்க. ஆண்டவருக்காக செஞ்ச பொருத்தனை ஒன்றும் இருக்க போது. நியூ இயர் வருஷம் புது வருஷத்துல வேணா பார்த்தீங்கன்னா, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், புது வருஷம் வந்தாலும் நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ரெவல்யூஷன் எடுக்கிறோம், நிறைய பொருத்தனையும் பண்றோம். ஆண்டவரை நான் இதை பண்றேன் உங்களுக்காகன்னு ஒப்பு கொடுக்குறோம். எல்லா வாட்டியும் எல்லா சர்ச்சிலையும் இதுதான் இப்போ காமனா நடக்குது. அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அதை பொருத்தனையா பண்ணும்போது அந்த ஒரு நியூ இயர் நாள் மட்டும்தான். அடுத்து அந்த ஒரு வாரத்துல நம்ம அதை மறந்துடுறோம். திரும்பவும் பழையபடி நம்மளுடைய காரியத்தை தான் செய்யறோம். என்ன நம்ம தீர்மானம் எடுத்தோம், என்ன பொருத்தனை பண்ணமோ அதை நம்ம செய்யவே மாட்டோம். இதுதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, பொருத்தனை பண்றது செய்யாம இருக்கிறதுக்கு பொருத்தனையே பண்ணாம இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் ஒருத்தவங்க இருக்கிறாங்கம்மா, எப்தானு. அவரும் அப்படிதான். யுத்தத்துக்கு போகும்போது எனக்கு ஜெயத்தை தந்தா நான் வீட்டுக்கு போகும்போது என் ஃபர்ஸ்டா எதுக்கு வருதோ அதை தரேன்னு தான் சொல்லிட்டு போனாரு. ஆனா போகும்போது போயிட்டு யுத்தெல்லாம் முடிஞ்சு ஜெயத்தை எடுத்துட்டு போகும்போது அவருக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு. அவர் அழகா அந்த பொண்ணு வரும்போது அவர் அழுறாரு. அழுதுட்டு ஒரு வார்த்தை கூட தேவன்கிட்ட சொல்லல, என்னை மன்னிச்சிடுங்க, இந்த பொருத்தனை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லல. உடனே அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்றாரு. அந்த பொண்ணும் ஒரு 2-3 மாசம் டைம் கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் போயிட்டு வந்தது அந்த பொண்ணை பலி செலுத்திருந்தாரு. அப்போ கர்த்தருக்காக அவங்க எவ்வளவு வைராக்கியமா அவர் மேல எவ்வளவு ஒரு பயபக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும்னு நினைச்சு பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளும் இது வரைக்கும் நம்ம ஒருவேளை அப்படி இருந்திருந்தா ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்போம். நீங்களும் அதே மாதிரி இருந்திருந்தீங்க அப்படின்னா கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சங்கீதம் 15:4 சொல்லியிருக்கிறாரு, ஆணையிட்டதில் நஷ்டம் ஏற்பட்டாலும் தவறாம இருக்கணும்னு. அதனால நம்ம ஏதாவது பொருத்தனை பண்ணி செய்வேன்னு சொல்லிக்கிட்டு அடுத்து அதுல ஏதாவது நஷ்டம் வந்தா கூட அதை கவலைப்படாம கர்த்தருக்காக செலுத்த வேண்டியதை செலுத்திடுங்க. பொருத்தனை பண்றதை விட பொருத்தனை பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா பொருத்தனை பண்ணிட்டு ஐயோ பொருத்தனை பண்ணிட்டோமே இதை எப்படி செய்யணுமா வேண்டாமான்னு யோசிக்கவே கூடாது. பண்ணிட்டா செய்யணும். அதுக்கு பண்ணாம கூட இருந்துடலாம். ஆனா பண்ணினால் கண்டிப்பா செய்து முடிக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும். அதனால எல்லாருமே யாராவது பொருத்தனை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் பொருத்தனை பண்ணும்போது அதை கேட்கிறவரா இருக்காரு. ஆனா அதை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஷோரா நீங்க பொருத்தனை பண்ணியாச்சுன்னா அதை செஞ்சிருங்க. இல்லைன்னா செய்ய முடியாது அப்படின்ற பேர்ல சும்மா பொருத்தனை பண்ணிட்டு அதை ஆண்டவர் நாமத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. ஸோ அதனால இது வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, என்னென்ன பொருத்தனை எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை உங்களை ஆசீர்வாதத்துக்கு அந்த பொருத்தனைகள் தடையா கண்டிப்பா இருக்கலாம். அதனால திரும்பவும் நீங்க நினைவு விட்டு பாருங்க, என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் சமூகத்துல பொருத்தனையா நீங்க ஒப்பு கொடுத்தீங்களோ. நீங்க சர்ச்சில் தான் நினைச்சது இல்லை, உங்களுடைய இருதயத்தில் நீங்க நினைச்சிருப்பீங்க, வீடுகள்ல நினைச்சிருப்பீங்க, எந்த வேலை செய்கிற இடங்கள்ல நீங்க நினைச்சிருப்பீங்க. ஒரு மாதிரி என்ன சொல்றதுக்கு அசால்ட்டா நினைச்சிருப்பீங்க, நான் இதை பண்றேன் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சாதாரணமா சொல்லியிருப்பீங்க. அநேக விஷயங்கள் அதெல்லாம் மறந்து போயிருக்கலாம். ஆனாலும் கூட நிச்சயமா ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு உணர்த்துவாரு. என்னென்ன காரியங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்கன்ற உணர்த்துறாரோ உடனே அந்த பொருத்தனையை நிறைவேற்றுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பா ஆண்டவர் தருவார். ஸோ பார்த்துருக்க நீங்க கண்டிப்பா இதை செய்யுங்க, பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. God bless you. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம்
இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன்